பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில சங்காபிஷேகமானது எல்லா சிவாலயங்களிலுமே நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் 108 சங்கு, 1008 சங்கு, 10,008 சங்கு, இது போன்று இந்த சங்குகள்லாம் அடுக்கி வச்சு இந்த பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. ஹோமங்கள்லாம் பண்ணி இந்த பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த சங்காபிஷேகம் பண்றோமே, இதுக்கு என்ன பலன் இருக்கு? சுவாமிக்கு சங்காபிஷேகம் பண்றோம், வலம்புரி சங்குனால சங்காபிஷேகம் பண்றோம், இடம்புரி சங்குனால சங்காபிஷேகம்லாம் நம்ம பண்றோம். அப்போ இந்த சங்காபிஷேகத்துக்கு ஏதாவது தனியா ஏதாவது பலன் இருக்கா? இது பண்றதுனால நமக்கு என்ன ஒரு விசேஷங்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, பொதுவா சங்காபிஷேகம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு மனிதனுக்கு ஒரு சங்காகப்பட்டது வாழ்க்கையில 3 முறை வந்துட்டு போகும் ஒரு சங்கானது. அப்ப அந்த சங்கு 3 முறைன்னா அது எப்படி வந்துட்டு போறது? அது ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்குல பால் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, சங்குல பால் கொடுப்பாங்க குழந்தைக்கு. அது முதல் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. இடைச்சங்குன்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துல சங்கு ஊதுற பழக்கம் இருந்தது. ஒரு காலத்துல, இப்ப இல்ல, ஒரு காலத்துல இருந்தது. அப்போ அது இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. கடைச்சங்குன்னு என்ன? கடைசி சங்கு ஊதுறது எப்பன்னு அது உங்களுக்கே தெரியும். சோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அந்த சங்காகப்பட்டது ஒரு வாழ்க்கையில 3 முறை வந்துட்டு போறது. அப்ப அந்த சங்கு அப்படின்னு சொல்லும்போது சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்காபிஷேகம், சங்கு தீர்த்தம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. சில பேர் வீட்டுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்னதா ஒரு சங்கு வைத்து அதுல தீர்த்தம் வச்சு சுவாமி வந்து வழிபாடு பண்ணுவாங்க வீட்லயே. அப்படி இருக்கும்போது அந்த சங்கு தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை சோமவாரத்துல விசேஷமானது. கார்த்திகை சோமவாரம் எல்லா திங்கட்கிழமையிலையுமே, சோமவார திங்கட்கிழமையில சாயங்காலத்துல சோமவாரத்துல விரதம் இருந்து அந்த சங்காபிஷேகத்தை நம்ம பார்த்து அந்த சங்காபிஷேக அந்த தீர்த்தத்தை நம்ம உட்கொண்டால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் நமக்கு இருக்கும். அந்த சங்கு தீர்த்தம் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே சங்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த சங்கு தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு வீடெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தண்ணி தெளிப்பாங்க, வீடெல்லாமே தெளிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சங்காபிஷேகம்ங்கிறது சிறப்பானது. அதுலயும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்குல வந்து பாத்தீங்கன்னா சிவன் மாதிரியே அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த சுவாமி எப்படி இருப்பாரோ அந்த சுவாமி லிங்க வடிவிலேயே எப்படி சுவாமி அப்படி வடிவமைத்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சங்கிலையும் வந்து பாத்தீங்கன்னா ₹1 காயின், ஒவ்வொரு சங்கிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புஷ்பம், அதே போல ஒரு தர்பை, ஒரு மாயலை, சந்தனம் குங்குமம் வைத்து அதுக்கு ஆவாகன பூஜைகள்லாம் செய்து அவ்வளோ ஒரு சிறப்பான முறையில ஹோமங்கள்லாம் செய்து அந்த சங்கு அப்படியே ஒரு தட்டுல எடுத்து அடிக்கிண்டு போய் சுவாமிக்கு முன்னாடி வைத்து பூஜை பண்ணி அந்த சங்கு பூஜை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொரு சங்குல இருந்து விழக்கூடிய ஒவ்வொரு தீர்த்தமும் அவ்வளோ ஒரு விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சங்காபிஷேகமானது கார்த்திகை சோமவாரத்தில் வரக்கூடிய எல்லா சிவாலயங்களிலுமே இது நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் வந்து சில ஆலயங்கள்ல கடைசி சோமவாரம் பண்ணுவாங்க, சில ஆலயங்கள்ல 3வது சோமவாரம் பண்ணுவாங்க, சில பேர் எல்லா சோமவாரமுமே சங்காபிஷேகம் கோவில்ல தொடர்ந்து பண்ணுவாங்க. உபயதாரர்கள் இருப்பாங்க, அது தொடர்ந்து அந்த சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க. பக்த மெய்யன்பர்கள் நீங்க எல்லாம் சங்காபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணி அந்த சங்கு தீர்த்தத்தை சுவாமிக்கு, அதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து போங்க. எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும், எனக்கு ஒரு கல்யாணத்து ஒரு குழந்தை புத்திர பாக்கியம் இருக்கணும், என்னோட திருமண தடங்கள் ஆயிண்டே இருக்க, ஸோ எனக்கு இதெல்லாம் எனக்கு நல்ல முறையில எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொழுதுல விரதம் இருந்து அந்த சுவாமியை நீங்க ஆனந்தமா தரிசனம் பண்ணி அந்த சங்காபிஷேகத்தை பார்த்து அந்த சங்கு தீர்த்தத்தை வாங்கி சங்குடைய அந்த அபிஷேக தீர்த்தம் அதை கண்ணால நம்ம பார்த்து பண்ணினோமே ஆனால் சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருக்கும். இதுதான் அந்த கார்த்திகை சோமவாரத்துடைய அந்த சங்காபிஷேகத்துடைய சிறப்பு. இந்த சங்கானது விசேஷமானது, அதுவும் வலம்புரி சங்கு இன்னும் விசேஷமானது. சில பேர் வீட்டுல கூட வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க. வடக்கு திசையில அந்த நுனி இருக்கணும், ஸோ அவ்வளோ விசேஷமா வைத்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு விசேஷமானது சங்கு. அந்த சங்கு வீட்டுல இருந்தாலே சகல திருஷ்டிகளும் இருக்காது, அந்த திருஷ்டி தோஷமே இருக்காது. அந்த அளவு அந்த சங்கு வைத்து பூஜை பண்ணினாலே அது ஒரு தனி அம்சமா இருக்கும், தனி வைப்ரேஷன் இருக்கும் அந்த சங்குக்கு அப்படின்னு சொல்லி. அதனால வரக்கூடிய அந்த கார்த்திகை சோமவாரம் இந்த பூஜைகள்லாம் நீங்க சிறப்பா நீங்க பண்ணினீங்கனால் அதி சிறப்பாக சுவாமியுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கும். இந்த சங்கு தீர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க, கோவில் ஆலயத்துல பிரசாதமா உங்களுக்கு தீர்த்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து
நம்ம உள்ள இருந்து வெளியில வரைக்கும், நம்ம வீட்டு வாசல்ல இருந்து உள்ள வெளியில வலது பக்கம் இடது பக்கம் வீட்டுடைய வாசக்கால்லாம் தெளித்து அப்படியே நேரா வீட்டு உள்ள பூஜை ரூம், பூஜை அறை, வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மா இலையினால வீடு ஃபுல்லா அப்படியே தெளிச்சுண்டு அப்படியே அந்த வரணும். அப்படியே தெளிச்சுட்டு வந்து சுவாமி கிட்ட வைக்கணும். சுவாமி கிட்ட வச்சுட்டு அந்த தீர்த்தமானது நம்ம எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்? குறைஞ்சபட்சம் 3 நாள் வரைக்கும் நம்ம அந்த தீர்த்தத்தை வச்சுக்கலாம். யாருக்காவது உடல்நிலை சரியா இல்லையா, எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உடல்நிலை பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்க அந்த தீர்த்தத்தை தொடர்ந்து ஒரு 3 வேளை அந்த தீர்த்தத்தை சாப்பிடலாம். காலையில சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம், இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சாப்பிடலாம். அந்த 3 நாள் அந்த தீர்த்தத்தை வைத்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு சர்வ ரோக நிவாரணம், அந்த ரோகமானது அவங்களுக்கு நல்ல ரோகம் நிவாரணமா இருக்கும். சிறப்பாகவும் அவங்களுடைய உடல்நிலையும் இருக்கும். சரிங்களா?